மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரயன் ஸ்டாட்டன், ரெக்சாஸ், USA. தலைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 150ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உயர்நிலை பாடசாலையில் படித்த காலத்தில் எக்காள வாத்தியம் ட்ரம்பட் ஊதினேன். அதை பழக முயற்சித்தது பற்றி இன்னும் நினைக்கிறேன். ஆழமாக சுவாசித்து அதிக காற்றை உபயோகிக்க வேண்டி இருந்தது. அந்த காலத்தை இப்போ திரும்பி பார்க்கும்போது நான் மகிழ்ச்சியான சத்தத்தை வெளிப்படுத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். சில நாட்களில் அதை வாசிக்கவோ அல்லது வேறு ஏதாவது செய்யவோ விருப்பமில்லாமல் இருப்பேன். ஆனால் நான் செய்யும் காரியங்களை நினைத்து பார்த்தால் நான் கடவுளை துதிக்கலாம். அதற்காகத்தான் நான் சங்கீதம் 150ஐ மிகவும் விரும்புவேன். இன்னொரு நாளைக்கான ஜீவன் தந்ததற்காக கடவுளை துதிக்க வேண்டும் என்பதை அது ஞாபகப்படுத்துகிறது. இப்போ எனது மகன் எக்காளம் ஊத பழகுகிறான். மகள் புல்லாங்குழல் வாசிக்க பழகுகிறாள். அவர்கள் பழகுவதை கேட்கும்போது சில சமயங்களில் சிரிப்பு வருகிறது. அதை சரியாக செய்யாவிட்டாலும் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையாகும். எமது வாழ்விலும் இது உண்மையானதாக இருக்கிறது. கடவுளை துதிப்பதற்கு எல்லாம் சரியாக இருக்க வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் எது சிறப்பானதாக இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும். எமக்கு சுவாசத்தை தந்திருப்பதற்காக கடவுளை போற்றி துதிப்போம். ஜெபம். ஜீவனை தருகின்ற ஆண்டவரே, எப்போதும் உங்களை மகிழ்ச்சியோடு போற்றி துதிக்க உங்கள் ஜீவ சுவாசத்தை தொடர்ச்சியாக எமக்குள்ளே ஊதுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் சுவாசிக்கக்கூடியதாக இருப்பதால் கடவுளை மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.